படிக்கிறாங்க, ஒருத்தர் படிச்சா கூட அந்த மனசுல போய் அந்த திருக்குறள் போய் சேருது இல்லைங்களா, அந்த அர்த்தம் சேருது. அது எனக்கு பெருமை. இதுதான் எனக்கு வேற எதுவும் பேச தெரியல. எனக்கு வந்து நிறைய குறள்கள் தெரிஞ்சா கூட பேச வரல இன்னைக்கு. நன்றியை பத்தி சொல்லுங்க. திருக்குறளை பத்தி, திருவள்ளுவரை பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவு உலக திருமறைன்னு சொல்லும்போது அதை ரொம்ப போற்ற முடியும். அது ஒரு வணங்கக்கூடியது. எப்படி நமக்கு மகாபாரதம் ராமாயணம் மாதிரி ஒரு உலகுக்கு பொதுமறையாக இருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சுற்றுச்சூழலிருந்து அனைத்தும், இறைவன் முதல் உயிர் அனைத்து வரைக்கும் திருவள்ளுவர் குறளில் சொல்லிவிட்டார். மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உயிர்களுடைய ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு சிறப்பை தருகிறது. அதை வந்து நம்ம வாழ்க்கையில நல்ல முறையில் பயிலும். தினமும் ஒரு குறள் படித்து நம்ம அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி. இந்த வாய்ப்பாமைக்கு வாழ்க. நன்றி. பேராசிரியர் காஞ்சன் அவர்களே, ரொம்ப அருமையா யூடிகே அவர்களுடைய இல்லத்தரசியாக வாசுகி அம்மையார் போல தன்னை காத்து கொண்டு வருகிறார். அவரையே காத்து வருகிறார்கள். சரியாதான் சொன்னாங்க. அவர் எதிர்த்தார் திடீர்னு. மண்ணெல்லாம் சோறாகும், கிணற்றுல கயிறு அப்படியே நிற்கும். அதெல்லாம் போய் அந்த அளவுக்கு தற்காத்து கொண்டவர்கள். தகை சார்ந்த சொற்காத்து சோர்வினாள் பெண் அப்படின்னு சொன்னாரு. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வினாள் பெண் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த பெண்மைக்கு உதாரணமாக அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து மானடி சேர்ந்தாருக்கு நிலைமை சொல்லிட்டு வருவாங்க. கவிஞர் முருகையன் அவர்கள் சில மணித்துளிகள். இந்த அரங்கத்துல ஐயா ஜனார்தனன் அவர்களுக்கு நிறைய மகளிரையும் திருக்குறள் ஆர்வமுடையவர்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவருடைய மாணவர்களுடைய திருவள்ளுவர் கழகத்திலே இவர்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். குரல்ல ஒரு குரல் மாத்திரம் சொல்லிட்டு நான் போயிடுறேன். கடாக்கால் பள்ளியில் வைத்துற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் என்ற குரலுக்கு நான் பொருத்தமாக இருப்பேன். எல்லாரும் இந்த அவையை பார்த்தா கட்டோர் நிறைந்த அவை. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு என் சகோதரர் திவாகரன் அவர்கள் சென்று வரலாம் என்றுதான் அவரோடு வந்தேன். நான் உங்களோடு பார்வையாளனாக இருந்து இங்கே பரிமாறியதையெல்லாம் சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். என்னையும் இங்கு பரிமாற சொல்லியிருக்கிறார்கள். முதற்கண் பேசிய அருமை நண்பர் திருவை பாபு அவர்கள் ஒரு சில கருத்துக்களை சொன்னார்கள். அதில் காரல் மார்க்ஸ் எழுதிய மூலங்கள், அதற்கு ஏங்கல்ஸ் தான் வந்து அது இருந்ததுனால விளம்பரம் ஆச்சுருந்தாங்க. திருவள்ளுவருக்கு அப்படி இல்லைன்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஆனால் அந்த காலத்தில் வள்ளுவருக்கு தேவையே இல்லைங்கிற போது திருக்குறள் ஊரெல்லாம் உலகெல்லாம் பரவி இருக்கிறது. எப்படி அம்மாவோட யாரோ ஒரு சொன்னாங்க, திருக்குறள் தமிழில் எழுதி ஓலைச்சுவடியாக இருந்து பதிப்பித்து உலகெல்லாம் பரவி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்தது பைபிள். அதற்கு அடுத்தபடியாக இருப்பது நமது தமிழில் இருந்த திருக்குறள். ஆகவே உலகெல்லாம் பரவியுள்ள திருக்குறள் நமக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை. அதோடு மட்டுமில்லாமல் இது முப்பெரும் விழாவாக நடக்கிறது. புத்தாண்டு, பொங்கல் விழா, திருவள்ளுவர் விழா என்று. ஆகவே இந்த விழா மிக சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அறிஞர் கூட்டமே இருப்பது போல எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. காரணம், சென்னை நடுப்பகுதியில் இருக்கிற
நிகழ்ச்சியில் கூட இந்த அளவுக்கு ஆண்களும் பெண்களும் வந்து கூடுவதில்லை. இன்றைக்கு இந்த அரங்கமே நிறைந்திருக்கிறது. ஆகவே நான் வேறு எந்த கருத்துக்களையும் சொல்ல விடையவில்லை. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி கவிஞர் முருகேசன் அவர்களே, ரொம்ப அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார். அடுத்து நம்முடைய முகநூலுக்கு நம்மளை எல்லாம் முகவரியாக அறிமுகப்படுத்துகிற உலகநாதன் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திருக்குறளை பற்றி இங்கே பேசப் போவதில்லை. ஆனால் சில சந்தேகங்களை உங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு திருக்குறள் என்று எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ ஐயாலாம் பேசினாங்க, எல்லாருமே சொன்னாங்க திருவள்ளுவர் யார் என்பதே நமக்கு தெரியாததுனால நமக்கு திருக்குறள் என்ற ஒரு நூல் கிடைத்து விட்டது. அதுக்கப்புறம் 720 புலவர்கள் ஒன்று கூடி திருவள்ளுவன் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு வரைபடத்தை ஒருவர் வரைந்தார். அதுக்கப்புறம் ஒரு 220 பேருக்கு அதுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளாதனால் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். 500 பேர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு உருவம் என்று வந்துவிட்டது. அப்போ வாசுகி என்று ஒருத்தர் இருந்தார் என்பது எப்படி உண்மையாகும்? அவருடைய தந்தை ஆதியும் பகவனும் என்று சொல்லப்படுகின்றது. அது எப்படி உண்மையாகும்? என்ன இப்படி திருவள்ளுவனை பற்றி பொய்யுரையாக நாம் சில பல விடயங்களை எடுத்துக்கொண்டு அவற்றையே கேள்வி பதிலாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இதுதான் திருவள்ளுவனுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வியலில் அவனுக்கு தாய் தந்தை என்று இப்படி இருக்கிறார்கள், அவருக்கு மனைவி என்று இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க போய் தண்ணீர் இறைக்கும் போது தண்ணீர் அங்கேயே நிற்கிது, குடம் அங்கேயே நிற்கிறது என்ற ஒரு பொய்யுரையை நமக்கு வாழ்வியலோடு அதை பயணப்பட வைத்து விட்டார்கள். அப்ப இந்த சிந்தனைகள் ஏதும் இல்லாது ஒரு பொதுமறையான ஒரு திருக்குறளை நாம் ஏற்றுக்கொள்வது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். அதனால திருக்குறளை பற்றிய உண்மையான பல விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அவற்றை பொய்யுரைத்து பாடப்புத்தகத்தில் வைத்தார்கள் என்றால் அதை தமிழர்களாகிய நாம் எதிர்த்து இதை வைக்காதே என்று கூற வேண்டும். இதுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் பல நூல்களுக்கு இதே போன்ற ஒரு பொய்யுரைகளை கொடுத்து நமக்கு அந்த பொய்யுரைகளைத்தான் பொங்கல் திருவிழா ஐயா அழகான ஒரு வாதம் ஒன்றை வைத்தார். பௌத்த மதத்தின் தலைவராகிய புத்தர் இறந்த நாள் என்னது? அப்ப பௌத்த மதத்தை எதிர்த்து நின்ற அடுத்த சமயங்கள் எப்படி தங்களை நிலைநிறுத்திக் கொள்கின்றன? பௌத்தத்தை அழிப்பதற்கு இன்னொரு சமயம் எழுகிறது. அப்ப பௌத்தன் இறந்த தினத்தை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம். அப்ப இது ஒரு குறியீடு, இது சாதாரண விஷயம் இல்லை. சைவம் அதை எதிர்த்தது, பௌத்தத்தை எதிர்த்தது, வைணவம் எதிர்த்தது. ஸோ எதெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்த்த விஷயத்தில் எதை நிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை ஒரு குறியீடாக ஒரு விழாவாக நமக்குள் புகுத்தி அதற்கு ஒரு புனைக்கதையும் சூரபத்மனர் வந்தால் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கதைகளை பூத்தி கொண்டே வந்து ஒவ்வொரு விழாவாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நமக்கு அடிப்படையாக இருப்பது 2 இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராமாயணமும் மகாபாரதமும். கதை அருமையான கதை, தவறில்லை, என்ன அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அது தமிழர்களை அழிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து விட்டால் அதை எதிர்ப்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். கம்பரே 47 இடத்துல திருக்குறளை நிறைய காலத்துக்கு இருக்கேன். 250 திருக்குறளை கையாண்டுக்கு நான் இருக்கேன். இன்னும் மேல் நிறைய விஷயங்களை பேசலாங்க. இருந்தாலும் அவைகளை இன்னொரு நாள் இது சார்ந்து ஒரு சொற்பொழிவாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பொய்யுரையாக எடுத்து அதை வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நம்ம அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம். அப்போ பொய்யாமைங்கிற ஒரு விடயத்தை அவர் எழுத வேண்டிய அதிகாரத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ பொய்யதான் அவரை பற்றியே பொய்ய சொல்லி இருந்தோம்னா அவர் எழுதிய அந்த திருக்குறளுக்கு என்ன மதிப்பு கேட்டா? ஸோ நாம் சரியாக இருக்க, தமிழராகிய நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
முத்துக்குமாரசாமி அவர்கள் கற்பனை கற்பிதங்களை தவிர்த்து விட வேண்டும், அதை கண்டால் ஓங்கி குரல் எழுப்ப வேண்டும், எதிர்குரல் எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். அதில் ஆதி பகவு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி பொருள் கொள்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் எப்படி எழுத்துக்கெல்லாம் அகரம் முதலாக இருக்கிறதோ அதுபோல உலகத்திற்கு ஆதி பகவும் முதலாக இருக்கிறதுனாக்கா, ஆதினாக்க முதல், பகவுனாக்க வெடிப்புன்னு ஒரு பொருள் இருக்கிறது. ஆதி பகவுனா இந்த பெருவெடிப்பு, எப்படி இந்த அகிலங்கள் பெருவெடிப்பிலிருந்து தோன்றியதோ விஞ்ஞானம் சொல்லுகிற அந்த ஆதி பகவு என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்படி மாற்றி பொருள் கொள்ளலாம். ஆதி பகவனாக்க முதல் பெருவெடிப்பு, அதிலிருந்து தான் எல்லா அண்டங்களும் தோன்றியதுன்னு சொல்கிறார்கள். நன்றி. அடுத்து நன்றி உரை நிறைவு செய்கிறோம். எல்லாருக்கும் சிற்றுண்டி இருக்கிறது, சிற்றுண்டி இருக்கிறது. அருந்த முடிந்தவர்கள் இங்கே அருந்தலாம், இல்லை எடுத்து செல்பவர்களை எடுத்து செல்லலாம். அடுத்து நம்முடைய நிலவழகன் அவர்கள், அவரை மறந்துட்டேன் நான், அவரு வாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நேர்மையின் காரணமாக நான் சீக்கிரம் முடித்துக் கொள்கின்றேன். எனது எண்ணம் வள்ளுவத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது ஆழமான கருத்து. நான் 2000 2025 வரை தமிழ் மக்களிடையே இவ்வாறு செல்கின்றது, மாணவர்களிடையே எப்படி இருக்கின்றது என்பதை நான் ஆராய்ந்து கொண்டு பார்க்கும்போது, அடுத்த தலைமுறையினர் தமிழை பயன்படுத்துவதை, ஒரு தமிழ் மொழி என்றாலே பயப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கின்றார்கள். தமிழ் நிச்சயம் என்னால முடியாது, இது ஒரு கடினமான மொழி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிப்பதற்கு யாராவது வருவார்களா என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். கடைசியில் அந்த முடிவுக்கு நான் தீர்வு காண நான் கணித ஆசிரியர். கணிதம் என்றாலே ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி இந்த தமிழுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 2000 2025 வரும். அதை தீர்க்கறதுக்காக இப்போ ஒரு தீர்வு அடிச்சிருக்கேன். அதுக்கு தமிழ் அறிவூட்டல் தளம்னு பேர் வச்சுருக்கேன். நான் மலேசியாவில் இங்கே இருக்கிறத விட இங்கே நான் யாருன்னு நிறைய பேர் தெரியாது. ஆனால் இந்த ஆதம்பாக்கத்தில் என்னை பற்றி சொல்லுங்கன்னா, இங்கே 3 பேர் இருக்காங்க என்னுடைய ஆசிரியர்கள். ஷாகுல் ஹமீத் அண்ட் ஆடலரசு வையக்கணி. இவங்க 3 பேரும் தெரியாதவங்களே இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 3 பேரும் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை இங்கே நடத்தி 1980 எனக்கு தெரியும், 80 அவங்க நடத்தி வந்தாங்க. ஸோ அவங்களாம் எனக்கு தெரியும். அவருடைய முதல் ஆசிரியர் ஷாகுல் ஹமீதுடைய ஆசிரியர் நான் அவர் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது அவர் என்னுடைய வகுப்புக்கு வந்திருக்காரு. நான் படித்தது நிதி ஸ்கூலில் தான் படித்தேன். நான் இங்கே இந்த பிரபஞ்சத்தின்னு சொல்கிற மாதிரி இங்கே தான் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கேன். நான் இப்போது மலேசியாவுக்கு போன பிறகு தான் தமிழ் ஆர்வம் வந்துச்சு. அங்கே போய் 5 நிமிஷத்தில் நான் தமிழ் டைப்பிங் கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷ் டைப்பிங் தான் தெரியும்னு சொன்னேன். அவங்க 5 நிமிஷத்தில் எனக்கு தமிழ் டைப்பிங் கற்றுக் கொடுத்தாங்க. அது எப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம விட்டுட்டோம். ஆனால் திரும்பி அதை நம்ம மீட்டெடுக்கிறோம். அதே மாதிரி இந்த மொழியை நம்ம மீட்டெடுத்து இனி அடுத்த தலைமுறைக்கு வள்ளுவத்தையும் பயன்படுத்துவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். சிலப்பதி கல்லப்பன், நாராயணதுரைக்கேன, அப்பாதுரையார், உங்களுடைய உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடயங்க, அது மற்றவை தவிர்த்து வாசிக்கு மட்டும் ஏற்றுக்கொண்டு திருக்குறள் என்ற தலைப்பில் யூடியூப்ல இப்ப ஒரு படம், முழுநீள திருவள்ளுவரை பற்றிய படம் ஒன்றை இலவசமாக யூடியூப்லயே ஏற்றி இருக்கிறாங்க. காமராஜருங்கிற ஒரு படத்தை எடுத்த அந்த நிறுவனத்தார். இது சற்றேறக்குறைய இந்த நம்ம சொல்றது, இந்த தேவையற்ற விடயங்களை எல்லாம் களைந்து விட்டு தமிழ் இலக்கியத்தினுடைய திணை வகைகள், குறிஞ்சி திணை, இந்த மாதிரி அந்த விடயங்களை வைத்து திருவள்ளுவரும் வாசுகியும் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை மிக அருமையாக இது இலவசமாக யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது. இதை உங்களுடைய குழந்தைகளுக்கு போட்டு காண்பித்து, அதையும் சொல்லியிருக்கேன், வாசுகிங்கிறது ஒரு
முனையப்பட்ட ஒரு இடையன் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அதை அழகாக அந்த படத்தை போட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எந்த லிங்க் அனுப்பி ஐயா, நீங்க திருக்குறள் என்ற தலைப்பை போட்டுவிட்டால் யூடியூப்ல போனா ஃப்ரீயா நன்றி சோமரசன் அவர்களே. நிறைவாக நன்றி உரை திரு வா சண்முகம் அவர்கள். வாங்க சண்முகம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் திருவள்ளுவர் நாள் முப்புற விழாவாக தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் நடத்த 737வது கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐயா வைமா குமார் அவர்களுக்கும், இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திய ஐயா புத்தக கவி தலைவர் சா மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இணைத் தலைவர் ஜி பாலச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், எங்களது காப்பாளரும் அவைத்தலைவரும் ஆகிய ஐயா திருவடி செல்வர் தாக்கு திவான ஐயாவுக்கும், சிறப்புரையாற்றிய ஐயா திருவை பாபு அவர்களுக்கும், கூட்டத்தில் பங்கேற்ற ஜனார்தன ஐயா, கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமி அம்மாள், முருகையன், நாகராஜன், நிலவு முத்துகிருஷ்ணன், சுமத்ரா தேவி, ஆசிரியை காஞ்சனா, மனவளக்கலை மன்ற காஞ்சனா, நிலவழகன், மதியரசு, பூர்ணிமாயன் மற்றும் வந்துள்ள அனைத்து தாய்மார்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக நலவாழ்த்துடன் நிகழ்ச்சியை நிறைவேறுகிறது. வாங்க காஞ்சனா. வரலாறு வந்து திருக்குறள் என்ற வெப்சைட்ல இருக்கிறது. திருக்குறள் என்ற தலைப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும் உங்களுக்கு. திரைப்படம் முழு நீள திரைப்படம். பேராசிரியர் காஞ்சனா அவர்கள் உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடந்தருமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ், வாழ்க திருக்குறள் அறநெறி, வாழ்க வளமுடன். நன்றி. சிற்றுண்டி இருக்குது. அனைவரும் அருந்தி செல்லவும். இல்லை வீட்டுக்கு எடுத்து போட்டு